சிபிஐயை அரசியலுக்காக தவறாக பயன்படுத்துவதாக அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுகின்றன. சிபிஐயின் செயல்பாடுகளில் அரசியல் இருக்கிறதா என்று மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சிபிஐ எப்படி செயல்படணும்னு சொன்னால், ஒரு புகார் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வரப்போ அவங்க அதை சரியான முறையில் விசாரித்து அதோட அறிக்கை தரணும். அதுதான் அவங்களுடைய வேலை. பட் அரசியல் மோட்டிவ்ன்றது இருக்க தான் செய்யுது. அதை தவிர்க்கணும். ஆக்சுவலாக சிபிஐனா மக்களுக்கு சாதகமாக எப்போதும் செயல்படணும். ஆனால் சில நேரம் சிபிஐ அரசாங்கத்துக்கு நேரம் செயல்படுது. அது மறைமுகமாக செயல்படுது. நம்மளால் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாத சிபிஐ மறைமுகமாக அரசியலுக்கு தான் செயல்படுது. கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட தான் இவங்களுக்கு நடக்குது. சிபிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட தான் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி மாற்று கருத்து தெரிவிக்கணும்னா அவங்கவுங்க மனசாட்சி விரோதமாக நடக்கிறது தான் காரணம். அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாமல் இருந்தால் சிபிஐ கண்ட்ரோலிங் அவங்களோட பவர் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். சிபிஐ ஒரு அரசாங்கத்தோட தனிப்பட்ட அமைப்பு இல்லை. அது மக்களுக்காக உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு. அது அரசாங்கத்தினால அதை அரசியல்வாதிங்க அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது ஆட்சி மாறும்போது சில சமயம் நேர்மையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சில சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவங்க அதை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க.